வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? மோடியுடன் மேடை ஏறும் கூட்டணி கட்சிகள். தினகரனுக்கு பாஜக தான் சீட்டுக்களை ஒதுக்கும் அப்படிங்கிற மாரி சில தகவல்கள். ஏன்னா, அதிமுகவோட அவங்க நேரடியான கூட்டணி பேச்சுவார்த்தை செய்ய மாட்டார்கள். பாஜகவோட தான் பேசுவாங்க. பாஜக தான் சீட் ஒதுக்கி தரணுங்கிற கண்டிஷனோட தான் அவர் உள்ள போயிருக்காரு. ஆனால் கூட்டணி கட்சியான அதிமுகவை நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம். நெகட்டிவாவும் பேச மாட்டோம் அப்படிங்கிறது அவருடைய பார்வை. இப்போ மோடி அவர்கள் வந்து மதுராந்தகம் சென்றடைந்திருக்கிறார். அந்த மேடைக்கு போயிட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்ட கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதுல அதிமுகவுடைய கூட்டம் தான் அதிகமா வரும். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது என்னவாக இருக்க போகிறது? என்ன எதிர்பார்ப்பு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மோடி அவர்கள் இன்று தமிழ்நாடு வந்திருக்கிறார். மதுராந்தகம் அருகே ஒரு பெரிய கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் கை தூக்கி ஆர்ப்பரிக்க போகிறார்கள். அதுல தேமுதிக மட்டும் வரல. மத்த எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னா. தேமுதிக ஒரு மதில் மேல் பூனையாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் போலாமா, அந்த பக்கம் போலாமான்னு. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ கழட்டி விட்டுட்டு தேமுதிகவை எடுத்தாலே, தொகுதிக்கு ஆவரேஜா ஒரு 2000, 3000 வாக்குகள் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல 5000, 10,000 வாக்குகள் கூட இருக்கு தேமுதிகவுக்கு. திமுக அந்த முடிவை தாராளமாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா அப்படி செஞ்சா கண்டிப்பா நிச்சய வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க 14 தொகுதிகள் கேட்கறாங்க. இங்க காங்கிரஸ் 25 தொகுதி குடுக்குறது பதிலா அதுக்கு 14 தொகுதி குடுக்குறது ஒர்த்து. மீதி நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு குடுத்துட்டு போயிடலாம். கமலஹாசனுக்கு 2, 3 தொகுதி குடுப்பீங்க. அது போக மீதி இவரு திருமாவளவன் 2 சேர்த்து குடுங்களேன். என்ன இப்போ? இல்லையா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ திருமாவளவன் சாரி இவரு டிடிவி தினகரனை பொறுத்தவரைக்கும், அவரு இந்த முடிவு எடுத்ததன் காரணமாக அவருடைய துணை பொதுச் செயலாளர் ஒருவர் வந்து திமுகவில் சேர்ந்திருக்கிறார் என்று. அதாவது அந்த முழு வாக்குகள் வந்து தினகரனுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. அதுக்காக சொல்ல வரேன். அதேபோல ஓபிஎஸ்ஸை இவர்கள் அழைக்கவில்லை. ஓபிஎஸ்ஸுக்கு எந்த விதமான அழைப்பும் கிடையாது. ஓபிஎஸ்ஸ கழட்டி விட்டாங்க. அப்ப அது இன்னமும் அது ஒரு 3 சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? 2024 தேர்தல்ல 39% பாஜக கூட்டணியும், அதிமுக கூட்டணியும் சேர்ந்து எடுத்தது. அதுல இருக்கிற வோட்டிங் பெர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறையுறது. ஒரு 5, 6% விஜய் ஃபேக்டர்ல குறையும். ஒரு 3, 4% இதுல குறையும். சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக கிடைச்ச வாக்குகள் குறையும். அதுக்கப்புறம் இப்ப ஓபிஎஸ் ஃபேக்டர் அப்படி ஒரு 3, 4% குறையும். 15% குறையுங்க. அப்ப 24% தான் இவருடைய வாக்குகள். யாரு? பாஜக, அதிமுக கூட்டணி. ஒருவேளை தேமுதிகவும் வெளியில வந்தா அதுலேருந்து ஒரு 3% வரும். அப்ப 20லேருந்து 25% தான் ஓட்டே வாங்குவாங்க. விஜய் ஃபேக்டர்னால மிகப்பெரிய அடிபடுவது அதிமுக கூட்டணி தான். இந்த ஃபேக்டரே புரியல. அதேபோல விஜய்யையே வந்து இவங்க பேசுறாங்க. விஜய் கிட்ட வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஒரு துணை முதல்வர் பதவி குடுக்குறோம். 70 தொகுதிகள் வரைக்கும் குடுக்கணும்லாம் பேசியிருக்காங்களாம். அவர் 70 தொகுதி ஒத்துப்பாரான்னு தெரியல. பட் அவர் எதிர்பார்க்கறது ஒரு 100 தொகுதி குடுங்கங்கிற மாரி கேட்டிருக்காரு போல இருக்கு. அப்ப கூட்டணி ஆட்சி தானா அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்கு. துணை முதல்வர் பதவி குடுக்குறேன்னு சொல்றதே கூட்டணி ஆட்சி தானங்க. கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதுனால, அது திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் மோடி அவர்களை பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு வந்து திமுகவை கழுவி ஊத்துவாரு. பியூஷ் கோயல் இருக்காரு இல்லையா? பியூஷ் கோயல் வந்து இங்க இருக்கிற என்ன சொல்றது? ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. குடும்ப ஆட்சியை நாங்கள் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அவரே வந்து அவங்க அப்பா, அம்மா எல்லாம் அரசியல்வாதி. அவரு அரசியல்வாதி. அவங்க பையன் அரசியல்வாதி. இது குடும்ப ஆட்சி இல்லையாப்பா? அவங்களும் அமைச்சர்களாக இருந்திருக்காரு. இவரும் அமைச்சரா இருந்திருக்காரு. அதாவது இது யார் பேசுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்ல. என்னையா பண்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கூட்டணி ஆட்சியையும், குடும்ப ஆட்சியையும் விமர்சிப்பதற்கான அந்த தகுதியையும் இவங்கெல்லாம் இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்ப டிடிவி தினகரனுக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்கிறது. வழக்குகளால் நெருக்கடி. அதனால அவர் பாஜக கூட்டணி சென்றே ஆக வேண்டிய கட்டாயம். ஆனால் தொண்டர்களிடம் அவர் கேட்கவே இல்ல. கேட்டிருந்தா நாங்க சொல்லியிருப்போம். போ வேண்டாம்னு சொல்லியிருப்போம். போயிட்டாரு. அப்படின்னு சொல்லி அவருடைய துணை பொதுச் செயலாளர் அவருடைய பேர் என்ன? அவர் வந்து திமுகல இணைஞ்சிட்டார். இதுதான் நிலவரம். புரியுதுங்களா? தேமுதிக திமுக கூட்டணிக்கு வருதா? இதுலயே போட்டிருக்கானுங்க போல இருக்கு. புதிய தலைமுறையிலேயே நான் பார்க்கல. அப்ப எவ்வளவு சீட்டுன்னு தெரியல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். அது உண்மையா இல்லையாங்கிறத நம்ம அடுத்த போஸ்ட்ல பார்க்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும்
ஓபிஎஸ்ஸ கழட்டி விட்டாலே இவங்க ஆப்பு ஆப்பு தான். எவ்வளோ பெரிய கூட்டணியா இருந்தாலும் சரி, பெருசா சாதிக்க முடியாது அப்படிங்கிறது உண்ம. இப்ப பிரதமர் வந்து மெட்ரோவுக்கு நமக்கு பணம் குடுக்கல. நம்முடைய கல்வி நிறுவனங்களுக்கு பணம் குடுக்கல. கேட்டா நீங்க வந்து மொழிக் கொள்கையை ஆதரிச்சா தான் அப்படிங்கிறாங்க. மதுரை எய்ம்ஸோட வேலை இப்ப தான் அப்படியே கொஞ்சம் கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ கிட்டத்தட்ட 8, 9 வருஷம் கழிச்சு. ஸோ இப்படி இவங்க எல்லாம் பண்றதெல்லாம் அராஜகம். ஆனா கேட்டா வந்து நீதி, நியாயம், நேர்மைன்னு பேசுவாங்க. நாங்க வந்து ஊழல் இல்லா கட்சி அப்படிம்பாங்க. ஊழல் மிகுந்த கட்சியே வந்து பாஜக தான். உண்மைய சொல்லணும் அப்படின்னா. அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. அதுக்கு ஆதாரங்களும் இருக்கிறது. 7,50,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சிஏஜி அறிக்கை சொல்லுது. அந்த 3 அதிகாரி அடுத்த நாளே தூக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி சொல்லலாம்? நாங்க தானே சொல்லணும் அப்படின்னு. அதாவது 2ஜி பற்றி சொன்ன அதே அதிகாரிகள் தான் சிஏஜி அதிகாரிகள் வந்து சொன்னாங்க. சிஏஜி அறிக்கையில 7,50,000 கோடி ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பதவி விட்டே தூக்கிட்டாங்க. ஸோ பாஜக ஒன்றும் உத்தம கட்சி அல்ல. அதுதான் இங்க முக்கியம். 2வது இன்னொரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சிகள் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு அ அதிமுக கூட பாஜகவோட கூட்டணி போக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அது அவங்களுக்கு வேற வழி கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை. டிடிவி தினகரனுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் அதிமுக இருக்கும். ஸோ இது பாஜகவோட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு அங்க போய் கலந்து கட்டிட்டு இருக்காரு. அது மோடி அவர்களை பார்த்தாலே ஈன்னு பல்லி இளிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. என்னையா கதை இது? அப்படிங்கிற மாரி இருக்கு. மோடி அவர்கள் மேடைக்கு வந்து விட்டார். நம்ம இவர் பேசிட்டு இருக்காரு. சரி பார்ப்போம். இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். பட் ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா எல்லாரும்? இவர்கள் ஒன்று சேருவதன் மூலமாக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த கூட்டணியை ஒதுக்கணும்னு நினைப்பாங்க. 1 கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. கூட்டணி ஆட்சி தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது. இல்லையா? 2வது காரணம், அதிமுக பாஜகவை ஒருபோதும் மக்கள் ஏற்க மாட்டார்கள். அதேபோல இன்னொரு முக்கிய காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மோசமான ஒரு ஆட்சி 4 வருஷத்துக்கு. இவரே 3,50,000 கோடி கடன் வாங்கிட்டு அது என்ன எதுக்காக வாங்குனார்ன்னு 4,45,000 நினைக்கிறேன் இல்லையா? எதுக்காக வாங்குனார்ன்னு அவருக்கே தெரியாது. ஆனா அவரு இப்ப நீங்க கடன் வாங்குனா நீங்க ஏன் கடன் வாங்குறீங்கன்னு கேட்கிறாரு. ஐயா நீங்களும் கடன் வாங்கி தானே ஆட்சிய ஓட்டுனீங்க. பட் கடன் வாங்குவது தவறு. அது கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கணும் அப்படிங்கிறது தான். பட் கடன் வாங்காட்ட ஆட்சி நடத்த முடியாதுங்கிற சூழல் தான் இப்போது இருக்கு. பட் ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க தமிழ்நாடு. அதனால தமிழ்நாட்டோட வளர்ச்சி கிட்டத்தட்ட 11,5% மேல போயிருக்கு. அதேபோல இப்போ 12,00,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மென்ட்டா உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் வந்து அடுத்தடுத்து தமிழ்நாடு வந்து அந்த கடனை அடைக்கிறது பெரிய விஷயமா இருக்காது அப்படிங்கிறது தான். இந்த 1 டிரில்லியன் டார்கெட் அப்படிங்கிறது தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, இன்னும் நெறைய விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்றது தான். ஸோ திராவிட கட்சிகள்ல திமுகவுடைய ஆட்சியில தான் நெறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அதனால மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க. நான் 2,000 மாசம் குடுக்குறேன் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு. அந்த ரூ. 1,000 கிண்டல் பண்ணவர் தான் அவரு. எடப்பாடியும் சரி, இவரும் சரி. ஆனா இலவசமே குடுக்கக்கூடாதுன்னு சொன்ன பாஜக தான் இன்னைக்கு அவங்க மாநிலங்கள்லாம் இலவசம் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படித்தான் எல்லாருமே அதாவது உங்களுடைய உண்மை முகம் வெளியில தெரிஞ்சது வச்சுங்களேன், ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம். ஸோ மோடி அவர்கள் என்ன பண்ண போறாரு? கழுவி கழுவி ஊத்த போறாரு. அது தவிர அவருக்கு வேற என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. தமிழ்நாட்டு மக்கள்ல ஒரிஸ்ஸா கோவிலோட சாவி வந்து தமிழ்நாட்டு மக்கள் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னாரு. யார் அந்த பாண்டியன் திருடிட்டு போனாருங்கிறத அப்படி மீன் பண்ணாரு. அதேபோல பீகார்ல போயிட்டு அ பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போறவங்கலாம் அடிச்சு உதைக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொன்னாரு. ஸோ அந்த பொய்களை எல்லாம் சொல்லி சொல்லி தான் அவர் வந்து ஜெயிச்சுட்டு இருக்காரு. அது உண்மை என்ன இருக்கு? இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு பீகார்ல ஒரு 10, 15 லட்சம் பேர் வந்து வேலை செய்றாங்க. பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அங்க இப்ப நீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. 4 பேர் சேர்ந்தா ஒரு பிரச்சனை வருது. அது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அங்க இருக்கு. உடனே பீகார் பாரு பார்த்தீங்களா இவன அடிக்கிறாங்க, இவன உதைக்கிறாங்க. அவன் எதுக்காக உதைச்சாங்கன்னு தெரியாது. ஸோ இப்படிலாம் பொருளை கிளப்பிட்டு இருக்கிறது தான் பிஜேபியோட வேலை. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இந்த மாதிரியான தவறுகளை செய்ய மாட்டார்கள். பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று தெரியும். ஸோ நீங்களும் அதை யோசிச்சுக்கோங்க அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும்? எனவே தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.